ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம 5 minute நீட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாலஜியில் கிளாஸ் 11ல் என்சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட் 1 டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா. இதில் நம்ம டெக்ஸ்ட் பை லைனாக ரீட் பண்ணி அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வித் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா, தமிழ் தெரிஞ்சவங்களும் பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களும் இதை பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இது தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களுக்கு நீட் எம்சிக்யூஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டரோட பாதி வரைக்கும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபாலோயிங் விச் நான் உங்களுக்கு எம்சிக்யூஸை அப்கமிங் வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த லைன்ஸை நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி காமிச்சேன். அதுக்கு நான் உங்களோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். Biology is the science of life forms and living processes. ஸோ என்ன சொல்கிறாங்க, பயாலஜிங்கிறது நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கீங்க, உயிரியல் 6வதுலேருந்து படிச்சுட்ருப்பீங்க. அது எதோட சயின்ஸ் அப்படின்னா லைஃப் ஃபார்ம்ஸ், உயிரோட அந்த பரிமாணங்கள், அதை பற்றி படிக்கிற சயின்ஸ் அறிவியல். அண்ட் லிவிங் ப்ராசஸஸ், ஸோ அந்த உயிர் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு உயிரினமும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. சரிங்களா, லிவிங் வேர்ல்டில் நிறைய விதமான ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ 1-2 சொல்லவே முடியாது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒருங்கிணைப்பாக ஒரு விதமான ஒரு கிளாசிஃபிகேஷனோட படித்தா தான் அதை படிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் ஒரு இதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறப்பவே இன்னொன்று அப்படியே ஜம்ப் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு நாலேஜாக கொடுக்கறதுக்கு, ஒரு அறிவாக நமக்கு அதை கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் பயாலஜி அப்படின்னு படித்தது கிடையாது. ஆதி மனிதர்கள் முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்கள் அவங்களாம் உயிரினத்தை 2ஆக பார்க்க தெரிஞ்சது அவங்களுக்கு. முதல்ல உயிர் இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது அவங்களுக்கு. இன்அனிமேட் அப்படிங்கிறது உயிர் இல்லாதது, சரிங்களா, நகராதது, ஒரே இடத்துல நிலையாக நிற்கிறது. அனிமேஷன்னா என்ன அர்த்தம், நகருது இல்லைங்களா. ஸோ இன்அனிமேட்டுங்கிறப்ப நகராத ஒரே இடத்துல இருக்கக்கூடிய உயிர் இல்லாத பொருட்களை தான் இன்அனிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் லிவிங் ஆர்கனிசத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. என்னதான் செடி நகராமல் இருந்தாலும் அது இன்அனிமேட் இல்லை, அது உயிரோடு இருக்கிற பொருளுங்கிற வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது வளருது, இறக்குது, புரியுதுங்களா, பூக்குது. ஸோ அது சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு கல்லோ ஒரு பாறையோ எந்த விதமான சேஞ்சஸ் காட்டுதா, கிடையாது. ஸோ அதுக்கான வித்தியாசம் நம்ம ஏர்லி மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் சில இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸை, உயிர் இல்லாத பொருட்களை ஏர்லி மேன் கடவுளாக பார்த்தான்னு சொல்கிறாங்க. அதாவது டேஃபைட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா அவன் தெய்வ ரூபமாக பார்த்துருக்கான். எந்த இதை பார்த்துருக்காங்க, விண்டு, சீ, ஃபயர், இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதே சில மிருகங்கள், சில அனிமல்ஸையும் அவங்க மதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிஃபெண்ட்டை அவங்க கடவுளாக பார்த்துருக்காங்க, யானை அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இன்னும் சில மதங்களில், இன்னும் சில நம்பிக்கைகளில், இன்னும் சில உயிரினங்கள், சில செடியை, வேப்ப மரத்தை அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலபிளாக இருந்திருக்கு இல்லைங்களா, மனித சக்திக்கும் அப்பாற்பட்டு இருந்திருக்கு. ஸோ அது மேலே ஒரு பயம். ஸோ அதை அவங்க கடவுளாக பார்க்குறாங்க. தன்னை விட பெரிய நல்ல குணங்கள் கொண்ட விஷயங்களையும் அவங்க கடவுளாக பார்க்குறாங்க, புரியுதுங்களா. ஸோ ஏர்லி மேனுக்கு இந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருந்திருக்கு. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. A common feature of all such forms of inanimate and animate objects was the sense of awe. அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க, ஆர் ஃபியர், இல்லை பயந்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் கடவுளாக நினச்சிருக்காங்க ஏர்லி மேன்னு சொல்கிறாங்க. The description of living organisms including human beings began much later in human history. அதாவது ஒரு உயிரினத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், சொசைட்டிஸ் which indulged in anthropocentric view of biology. இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக்ங்கிற வார்த்தை புதுசாக இருக்கு இல்லைங்களா. ஆந்த்ரோ அப்படின்னாலே மனிதன் ரிலேட்டட்னு அர்த்தம், சரிங்களா. ஆந்த்ராலஜினா ஹியூமன்ஸ் பற்றின ஸ்டடி. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிங்கிறப்ப ஹியூமன் சென்ட்ரிக், அதாவது படிக்க ஆரம்பித்த காலத்தில் மனுஷனுக்கு தன்னை சுற்றி தான் உலகம் இயங்கிறதா நினைப்பு. ஸோ சொசைட்டிஸ் சில குரூப் ஆஃப் பீப்புள் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ வச்சுருந்தாங்க. என்னை சுற்றி தான், அதாவது ஹியூமனை பேஸ் பண்ணி தான் மித்த செடிகளோ மித்த விலங்குகளோ இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. could register limited progress in biological knowledge. இந்த மாதிரி நினச்சி படித்தவங்களால அதிகமாக தெரிஞ்சுக்க முடியலை. ஏன்னா தன்னை சுற்றி உலகம் இயங்கலை, உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதில் மனிதன்கிறவன் ஒரு பார்ட்டு தான்.
அந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. Systematic and monumental description of life forms brought in out of necessity detailed systems of identification, nomenclature and classification. ஸோ ஒவ்வொரு விதமாக நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க அவங்களுக்கு இன்னொன்று என்ன தெரிஞ்சதுன்னா, சிஸ்டம்ஸை வந்து டீட்டெயில்டாக படித்தா மட்டும்தான், அண்ட் அதுக்கு பேர் வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணி படித்தா மட்டும்தான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது காலத்தின் கட்டாயமாக மாறுது. த பிக்கஸ்ட் ஸ்பின்-ஆஃப்னா அதோட ஒரு சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வந்து ஒரு சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் சச் ஸ்டடீஸ் வாஸ் த ரெகக்னிஷன் ஆஃப் ஷேரிங் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அமங் லிவிங் ஆர்கனிசம்ஸ் போத் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி. இந்த இடத்துல ஹாரிசான்டலி வெர்டிக்கலின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஏ செக்ஷனில் இருக்கவங்களுக்கும் பி செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் சிமிலாரிட்டி இருக்குது, ஒத்துமை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஹாரிசான்டல். சரிங்களா. 11th-க்கும் 10th-க்கும் சரிங்களா, 11th-க்கும் 12th-க்கும் சிலபஸில் ஒற்றுமை இருக்குங்கிறது வந்து வெர்டிக்கல். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸையோ இல்லை உயிரினங்கள் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறப்ப ஒரே லெவலில் இருக்கிற உயிரினங்களுக்கும் சிமிலாரிட்டி இருக்குது. தன்னை விட கீழே இருக்கிற உயிரினங்கள், தன்னை விட மேலே இருக்கிற உயிரினங்கள், சரிங்களா, அறிவு வயசும் வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் வயசும் வச்சுக்கோங்க, அதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு டைரக்ஷன்லையுமே சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க கிளாஸிஃபை பண்ணி படிக்க தான் இவங்களுக்கு புரிஞ்சுது. Recognition of sharing similarities among living organisms both horizontally and vertically. இதையும் மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். That all present-day living organisms are related to each other and also to all organisms that ever lived on this earth. ஓகேவா. முன்னாடி இருந்த உயிரினங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அழிஞ்சு போன ஒரு உயிரினம் என்ன, டைனோசர். அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. உள்ளி ஹேட் மேமோத்துன்னு இருக்குது. ஸோ எவ்வளவோ உயிரினங்கள் முன்னாடி இருந்து இப்போ அழிஞ்சு போயிருக்கு. அதுங்களுக்கும் நமக்கும் கூட ஒற்றுமை இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது, புரியுதுங்களா. அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சைடு எஃபெக்ட். இதுலேருந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ் மூலியமாக நமக்கு கிடைச்ச நாலேஜ் அண்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம மனுஷனை வந்து ரொம்பவே ஹம்பிள் பண்ணிடுச்சு. சரிங்களா. நான் இது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் கிடையாது, நம்மளை சுற்றி உலகம் இயங்கலை, உலகம் நமக்கு முன்னாடியும் இயங்கிக்கிட்டு இருக்கு, நமக்கு அப்புறமும் இயங்குது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ வரப்போகிற யூனிட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யூ வில் கெட் அ டிஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் ஃப்ரம் அ டாக்ஸோனோமிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதில் யாருப்பா அந்த டாக்ஸோனோமிஸ்ட் புதுசாக வராங்க? டாக்ஸோனோமிஸ்ட்டுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறவங்க. சரிங்களா. அதாவது கிளாஸிஃபை பண்ணி அதை பற்றி படித்து அதுக்கு பேர் வைக்கிறவங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா டாக்ஸா அப்படிங்கிறது இந்த மாதிரி டிவிஷன் தான். ஸோ அந்த டாக்ஸோனோமிங்கிறது அதை பற்றின ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடியை வந்து படிக்கிறவங்க டாக்ஸோனோமிஸ்ட். டாக்ஸோனாமி பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்ப்பீங்க. சரிங்களா. ஒரு சயின்டிஸ்ட் பற்றி நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இங்கே. ஏர்ன்ஸ்ட் மேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து 1904 2004 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். Born on 5th July 1904 in Kempten, Germany, Ernst Mayr, the Harvard University evolutionary biologist. ஸோ இவர் ஊர் தெரிஞ்சுக்கோங்க, ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. ஜெர்மனியில் கெம்டனுங்கிற ஊரில் 5th July 1904 பிறந்திருக்காரு. இவர் பேர் ஏர்ன்ஸ்ட் மேயர். இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக இருந்திருக்கார். இவரை வந்து டார்வின் ஆஃப் தி 20th century, சார்ல்ஸ் டார்வின் பற்றிலாம் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஸ்பீஷிஸ் எவல்யூஷன் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அவரை வந்து இவருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க டார்வின் ஆஃப் தி 20th centuryன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி 100 greatest scientist of all time. மேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஹார்வர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸில் 1953 ஜாயின் பண்ணிவிட்டு 1975 ரிட்டையர் ஆயிருக்காரு. அஸ்யூமிங் த டைட்டில், இவருக்கு கொடுத்துருக்க பட்டம் என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் அகசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ் அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் ஹிஸ் நியர்லி 80-year career, his research spanned on ஆர்னித்தாலஜிங்கிறது பறவையை பற்றி படிக்கிறது. 80 வருஷம் தன்னோட கேரியரில் இவர் என்னென்ன படிச்சிருக்காரு, என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பறவைகளை பற்றி பார்த்துருக்காரு. டாக்ஸோனமி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிளாசிஃபிகேஷன் அதோட படிப்பு. ஜூ ஜியாகிரஃபி, அதனோட ஜுவாலஜி தெரியும், ஜியாகிரஃபி தெரியும். ஜூ ஜியாகிரஃபினா எந்த விலங்குகள் எந்தெந்த ஊரில் இருக்கும். இப்போ ஏன் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் கங்கருவும் கிவியும் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சில உயிரினங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஜூ ஜியாகிரஃபி. எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி. சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் இந்த உயிரினங்கள்லாம் வகைப்படுத்தி படிக்கிறது. சரிங்களா. அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி, இது எல்லாத்தையுமே அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி
made the origin of species diversity the central question of evolutionary biology that is today. அதாவது இப்போ வரைக்குமே இந்த எவல்யூஷனரி பயாலஜியில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அதாவது சென்டர் இந்த கொஷினை நம்பி தான் எல்லாருமே அதை படிக்கிறாங்க. இந்த கொஷினை நோக்கி தான். அது என்ன கொஷின் அப்படின்னா, ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. இந்த ஒரு உலகத்தில் எதுக்கு இத்தனை விதமான ஸ்பீஷிஸ் வந்துச்சு, சரிங்களா? ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிங்கிறத வந்து சென்ட்ரல் கொஷினாக ஆக்கியிருக்குது இவரோட ரிசர்ச். எவ்வளோ வெரைட்டி, எத்தனை லட்சம் வெரைட்டி, எத்தனை கோடி வெரைட்டி, எதுக்கு இத்தனை வெரைட்டி இருக்குது, புரியுதுங்களா? அதை நோக்கி தான் இவங்களோட ரிசர்ச் இருக்குது. ஹி ஆல்சோ பயோனியர்ட் த கரண்ட்லி அக்செப்டட் டெஃபினிஷன் ஆஃப் அ பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ். இப்போ இருக்கிற டெஃபினிஷனையும் இவர் தான் முன்னோடியாக இருந்து கொடுத்துருக்காரு. மேயர் வாஸ் அவார்டட் 3 prizes. இந்த 3 prizes என்ன சொல்கிறாங்க, 3 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜின்னு சொல்கிறாங்க, 3 கிரீடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ப்ரைஸ்னா, பால்சான் ப்ரைஸ் இன் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி இன் 1994 அண்ட் கிராஃபோர்டு ப்ரைஸ் இன் 1999. இது 3த்தையுமே வந்து ட்ரிபிள் கிரவுன்னு சொல்கிறாங்க இவருக்கு. அண்ட் மேயர் வந்து 100 வயதில் 2004 இறந்துருக்காரு. ஸோ இது மேயர் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் மேஜர் சாப்டருக்கு போவோம், த லிவிங் வேர்ல்டு.